ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நம்முடைய சாஸ்திரத்தில் ஒவ்வொரு நாளும் தேதியும் மாதமும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. அதே மாதிரி திதிகளில் சில திதிகள் வழிபாட்டிற்குன்னு ஒதுக்கப்பட்டிருக்கு. அப்படியான ஒரு திதி தான் இந்த ஏகாதசி திதி. இந்த ஏகாதசி திதியில் நம்ம எந்த வழிபாடு செய்தால் நம்முடைய செல்வ வளத்தை மேலும் பெருக்கிக் கொள்ளலாம் அப்படிங்கிற தகவலை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஏகாதசி திதி பெருமாளுக்கு உரியதாக சொல்லப்படுது. அதுவும் சனிக்கிழமையில் இந்த திதி வரவது ரொம்பவே விசேஷமானது. பொதுவாகவே சனிக்கிழமை பெருமாளின் வழிபாட்டிற்கு உரியது. அந்த நாளில் வந்திருக்கக்கூடிய இந்த திதி மேலும் விசேஷமாட்டது. அதீத சக்தி வாய்ந்த இந்த நாளை நம்ம தவறவிடக்கூடாது. இந்த வழிபாட்டை சனிக்கிழமை முழுவதுமே நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது எப்போ வேணாலும் செய்யலாம். ஏன்னா சனிக்கிழமை முழுவதும் அதிகாலை 3:30க்கு ஆரம்பித்து அடுத்த நாள் அதிகாலை 2 மணி வரைக்குமே உங்களுக்கு இந்த ஏகாதசி திதிங்கிறது இருக்குது. இப்படி சனிக்கிழமை முழுவதும் ஏகாதசி திதி இருக்குது. அதனால் உங்களுக்கு நேரம் எப்போ கிடைக்குதோ அப்போ நீங்கள் இந்த வழிபாடை செய்யலாம். இந்த நாளில் உங்கள் வீட்டில் உள்ள பெருமாள் படம் மகாலட்சுமி தாயாரோட படத்தை சுத்தமாக துடைச்சிட்டு மஞ்சளும் சந்தனமும் கலந்து பொட்டு வைங்க. அதற்கு குங்குமம் பொட்டும் வைங்க. இப்போ பெருமாள் படத்திற்கு துளசினால் ஆன மாலையை கட்டி போடணும். ஏன்னா பெருமாள் வழிபாட்டில் துளசிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுவும் ஏகாதசி திதியில் துளசியை கூடாது செடியிலிருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நாளே நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. துளசி மாலையை போட்டுருங்க. மகாலட்சுமி தாயாரின் படத்துக்கு நல்ல வாசனை மிகுந்த மல்லிகை மலர் போடுவது ரொம்ப விசேஷம். அந்த மல்லிகை மலரோட கொஞ்சம் துளசி இலையும் மறக்காமல் வைத்து கட்டி போட்டுருங்க. அதற்கப்புறம் பெருமாளுக்கு நெய்வேத்தியம் படைப்பது மிக மிக முக்கியமானது. குறிப்பாக இவருக்கு பானகம் செய்து வைத்தாலே சிறப்பு வாய்ந்தது. அந்த பானகத்தில் கொஞ்சமாக துளசி இலையை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் படத்திற்கு முன்னாடி நெய் தீபம் ஏற்றி வைங்க. கொஞ்சமாக நெய் விட்டு கூட நீங்கள் ஏற்றலாம். தீபம் ஒரு 10 நிமிஷம் அல்லது ஒரு 5 நிமிடங்கள் எரிந்தாலே போதுமானது. நெய் தீபம் பெருமாளுக்கு ரொம்ப விசேஷமானது. பெருமாள் வழிபாட்டில் நெய் தீபம் ஏற்றுவது நமக்கு கூடுதலான பலன்களை அள்ளி கொடுக்குன்னே சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கொஞ்சமாக நெய் விட்டு தீபம் ஏற்றிக்கோங்க. அந்த தீபம் துளசி தீபமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். துளசி இலைகளை ஒரு தாம்பாள தட்டில் பரப்பணும். அந்த துளசி இலைகளை நல்லா கழுவிட்டு மஞ்சள் தண்ணீர் கொண்டு கழுவிட்டு அந்த தாம்பாளத்தில் பொட்டு வைத்து 7 அல்லது 9 அல்லது 5ங்கிற எண்ணிக்கையில் பொட்டு வைத்து அதில் அந்த துளசி இலைகள் பரப்பி ஒரு தீபம் ஏற்றுவது சிறப்பு. கொஞ்சம் கிராம்பு, பச்சை கற்பூரம், ஏலக்காய் இருந்தால் அதில் நீங்கள் அதையும் வைக்கலாம் அந்த துளசி இலைகளோடு சேர்த்து. ஏன்னா பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்த பொருட்களில் மிக மிக முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கிராம்பு, பச்சை கற்பூரம், ஏலக்காய் இது எல்லாத்தையும் வச்சுட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க. பெருமாளுக்கு துளசி இலைகளால் அர்ச்சனை செய்யுங்க. அதற்கு துளசியை ஒவ்வொன்றாக கையில் எடுத்து பெருமாள் படத்திற்கு முன்னாடி நம்முடைய இந்த நாம அர்ச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள். எந்த அர்ச்சனை நீங்கள் செய்தாலும் சரி ஒரு 54 108ங்கிற கணக்கில் செய்துக்கோங்க. இதெல்லாத்தையும் செஞ்சு முடித்ததும் தீபதூபம் காட்டி உங்களுடைய பூஜையை நிறைவு பண்ணிக்கோங்க. பூஜை செய்யும் பொழுது நிச்சயமாக நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு அங்குமே ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது நல்லது. கோவிலுக்கு போயிட்டு பெருமாள் வழிபட்டதுக்கப்புறம் பெருமாளுக்கு பூஜை செய்த அந்த துளசி எடுத்துகிட்டு அங்கே துளசி கொடுப்பாங்க இல்லையா, அந்த துளசி எடுத்துகிட்டு நீங்கள் பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் அல்லது பணம் வைக்கக்கூடிய பர்ஸில் உங்கள் மணி பர்ஸில் கூட இந்த துளசியை நீங்கள் எப்போதும் இருக்கும்படி பார்த்துக்கோங்க. செல்வத்திற்கு அதிபதியான பெருமாள் மகாலட்சுமி தாயார் 2 பேரையும் இணைத்து வழிபடக்கூடிய இந்த நாளில் வழிபட்ட இந்த துளசி உங்கள்கிட்ட இருந்தால் பணம் உங்களிடம் சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஒரே நாளில் நம்ப முடியாத மாற்றங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். இந்த வழிபாட்டை வீட்டில் செய்ய முடியாதவங்க கோவிலில் செய்யலாம். கோவிலில் செய்யும் பொழுது துளசி மாலையை பெருமாளுக்கு வாங்கி கொடுத்து அங்கே சாற்ற சொல்லி அந்த துளசியை கொஞ்சமாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தும் நீங்கள் பணப்பட்டி பர்ஸில் நீங்கள் வச்சுக்கலாம். செல்வ வளத்தை பெருக்கக்கூடிய இந்த வழிபாட்டை சனிக்கிழமையன்று தவறாமல் செய்யுங்க. சனிக்கிழமை ஏகாதசி திதி பெருமாளின் அனுகிரகத்தை முழுவதுமாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதம் வாய்ந்த அதிசக்தி வாய்ந்த ஒரு நாள். எதுவுமே எங்களால் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க கூட
பெருமாளோட நாமத்தை நாங்கள் வந்து வெளியூரில் இருக்கோம், ட்ராவலில் இருக்கோம், ஆஃபீஸில் இருக்கோம், எங்களால் வர முடியல, எங்களால் பூஜை செய்ய முடியல அப்படின்னு கோயிலுக்கு போக முடியல, வீட்டில் பூஜை செய்ய முடியல நினைக்கிறவங்க கூட அந்த நாளில் அசைவ உணவை தவிர்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு விரதம் இருப்பது நல்லது. இல்லை ஆரோக்கியத்தில் குறைபாடு இருக்கிறவங்க, ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும்னு நினைக்கிறவங்க, ஏன்னா இன்றைய சூழ்நிலையில் சாப்பிடாம விரதம் இருப்பதுங்கிறது சாத்தியமில்லை. அனைவரும் வேலைக்காக பணத்திற்காக ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நம்ம இருந்துகிட்ருக்கோம். அதனால் அன்றைய நாளில் வந்து அசைவத்தை தவிர்த்திடலாம். அந்த எளிமையான உணவுகளை உட்கொண்டு அன்றைய நாள் முழுவதும் பெருமாளோட நினைவிலேயே அவரோட ஸ்லோகம் கோவிந்தா கோவிந்தா ஓம் நமோ நாராயணா நாராயணா மகாலட்சுமி போற்றி, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயை போற்றி, இப்படி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை, உங்களுக்கு தெரிந்த அந்த நாமங்களை, அந்த வார்த்தைகளை அன்றைய நாள் முழுவதும் சொல்வதே சிறப்பு வாய்ந்தது. அந்த நாளில் துளசி கண்டிப்பாக அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள். அந்த பொருளை வந்து அந்த நாமத்தை சொல்லி கூட நீங்கள் உங்கள் பணப்பெட்டிலையோ இல்லை பர்ஸ்லேயோ நீங்கள் வச்சுக்கலாம், உங்கள் பாக்கெட்டில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இதெல்லாம் செய்யும் பொழுதே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வறுமை நீங்கும். அந்த நாமத்தை சொல்லி நம்ம அந்த நாள் முழுவதும் அந்த நாமத்தை சொல்லி துளசி தீர்த்தம் சாப்பிட்டாலே 7 ஜென்மத்து பாவம் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 7 ஜென்மத்து பாவமும் நீங்கும், நம்முடைய வறுமையும் நீங்கும், செல்வ வளத்திலே நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும், நம் வாழ்க்கையில் நம்ப முடியாத மாற்றங்கள் ஏற்படும். அதனால் சனிக்கிழமை ஏகாதசியை யாரும் தவற விடாதீங்க. நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. அதன் மூலம் இந்த வீடியோ நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். நன்றி.